ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய வார் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த நேரத்துல நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம இந்திய பெண்களின் குங்குமத்தை அழிச்சதுக்காக ஆக்ஷன் சிந்தூர் என்ற பெயர் பெற்று நம்மளுடைய இந்திய ராணுவர்கள் பாகிஸ்தானில் இருக்கிற 9, அதாவது பாகிஸ்தான் உள்ளவே போயிட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகள் 9 கூடாரங்களை வந்து வீழ்த்திருக்காங்க. நம்ம இந்திய வீரர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் நம்ம வைக்கணும். நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, பாகிஸ்தான் பொதுமக்களை அழிப்பதல்ல, தீவிரவாதிகளை அழிப்பது மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய வீரர்கள் எப்போதுமே நல்லதே தான் செய்வாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போர்க்கொடியை தூக்குவதே கிடையாது. அவங்க நம்மளை சீண்டுனாதான் நம்ம வந்து அவங்க மேல வந்து பாய நாங்க ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறது. அதுக்கு இந்த நேரத்துல இந்த ஸ்டோரியை சொல்றதுன்னா நான் ரொம்ப பெருமிதமா நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது உண்மை சம்பவமும் கூட. இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்திக்கிற ஒரு வாகா பார்டர்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாகா பார்டர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தான் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பாகிஸ்தானும் இந்தியாவும் நம்ம வந்து எதிரிகளா இருந்தாலும் அவங்க 2 பேர் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்கார் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ வீரருக்கு ஒரு பிஸ்கெட் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்கெட்டை வாங்கி அவர் பாதி புட்டு நாய்க்கு போட்டு மத்ததை வந்து அவர் சாப்பிட்றாரு. அப்போ சாரி நண்பா, இது என்னுடைய கடமை, என்னுடைய நாட்டை நான் வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. மெய் சிலிர்க்க வச்சது எனக்கு. அப்படியே உங்களுக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்திய ராணுவ வீரர் இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? இவர் கையில இருந்த டீயை வந்து ஊத்தி அவருக்கு தராருங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டீல பிஸ்கெட்டை தொட்டு உடனே வந்து அவர் வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்போ இந்திய ராணுவ வீரர் கேட்டாங்க, நீ ஏன் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய ராணுவ வீரர்கள் நெஞ்சில குத்துவாங்களே தவிர உணவுல வந்து விஷம் கொடுத்தது சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஸோ அப்படியே மெய் சிலிர்க்க வைக்குது இல்லையா? வந்தோரை வாழ வைக்கும் மண்ணு மட்டும்தான் நம்மளுடைய இந்தியா. வந்தோரை வந்து சாக வைக்கிறது நம்மளுடைய நோக்கமே கிடையாது. அதுவும் சாப்பாடுல விஷம் வைக்கிறது நம்ம இந்தியாவினுடைய பண்பாடே கிடையாது. ஸோ அயல் நாட்டவர்களே வியந்து பாராட்டும் அளவிற்கு நம்மளுடைய இந்தியா வந்து எல்லாவற்றிலுமே சிறந்து இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு. ஸோ நம்ம இந்தியா தான் எப்போதுமே நம்ம இந்திய வீரர்களும் நம்மளுடைய இந்திய ராணுவ பெண்மணிகளும் நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு தான் மிகப்பெரிய ஞானம் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரர்களே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்திய இளைஞர்களுக்கு தான் நிறைய வந்து அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒப்புக்கொண்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.